நாம பார்க்க போகிறது நம்பி நாராயணன். நடிகர் மாதவன் வந்து தயாரித்து இயக்கிய படம். அதாவது ராக்கெட்ரி, த எஃபெக்ட் ஆஃப் த நம்பி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாபெரும் விஞ்ஞானி, ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆய்வு முடிவுகளை பாகிஸ்தானுக்கு விற்றாரு, உளவு பார்த்தாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு தேச துரோகி குற்றம் வந்து சுமத்தப்பட்டு, நாட்டுப்பற்று இல்லாதவர், அவர் ஒரு தேச துரோகி அப்படின்னு சொல்லி அவரை வந்து அந்த ஊர் மக்கள் அந்த குடும்பத்தை வந்து எதிர்க்கிறாங்க. அவர் கைது செய்யப்படுறாரு. ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள அவர் போகிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்த்து நடிகர் மாதவன் வந்து கண்ணீர் சிந்துறார். இப்பேற்பட்ட ஒரு போராட்டமாக அவருக்கு இவர் வாழ்க்கையில் இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி இதை படமாக எடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு. அப்படி வந்த படம் தான் ராக்கெட்டரி. யார் இந்த நம்பி நாராயணன்? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவினுடைய மிக உயர்ந்த விருதுகள் எல்லாம் இன்றைக்கி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவர் மேலே சுமத்தப்பட்டது அது போலி, அது குற்றம் அல்ல, நிரூபிக்கப்படலைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அவரை விடுவிச்சிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் அறிவாளி தான் வந்து நம்முடைய நம்பி நாராயணன் அவர்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா 1941 நம்முடைய கேரளத்தில் உள்ள திருவனந்தபுரத்து பகுதியில் அவர் வந்து அவர் அங்கே தான் பிறக்கிறாரு. நாகர்கோயில் பகுதியில் தான் அவர் பிறக்கிறாரு. அவருடைய இளமை காலம் முழுக்க கல்வி எல்லாமே அவர் வந்து நாகர்கோயிலில் படிக்கிறாரு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மதுரை தியாகராஜர் காலேஜில் படிக்கிறாரு. அதன் பிறகு திருவனந்தபுரத்தில் படிக்கிறாரு. இருந்தாலும் அவர் நெல்லை மண்ணுக்கு சொந்தக்காரர். அவர் நான் திருநெல்வேலிக்காரன் அப்படின்னு அவரே பதிவு செய்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் அவர். அவருடைய காலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த ராக்கெட்டை ஏவுகிற அந்த தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, அப்போ இந்தியாட்ட வந்து அவ்வளோ பெரிய ஒரு பணபலம் கிடையாது. மிகப்பெரிய நிறைய வாய்ப்பு வசதிகள்லாம் நம்மகிட்ட கிடையாது. நம்மகிட்ட இருக்கிறதே ரொம்ப குறைவான பணம் தான். அந்த லிமிட்டட் சோர்ஸுக்குள்ளே வச்சு தான் நாம் எதையுமே சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழலில் எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த திட எரிபொருளை பயன்படுத்துகிறாங்க. அப்போது திரவ எரிபொருளை பயன்படுத்தணுங்கிறத முன்னிட்டு சொல்கிறது முதல்ல யாருன்னா நம்ம நம்பி நாராயணன் அவர்கள் தான். இன்றைக்கி விண்வெளியில் இந்தியா எவ்வளோ பெரிய உயரத்தை தொற்றுக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். யாருமே தொட முடியாத நிலவினுடைய தென்துருவத்தை நாம் வந்து தொட்டிருக்கோம். அதே மாதிரி மங்கள்யான் சொல்லக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை அனுப்பி நம்ம ஒரு பெரிய ஒரு புரட்சி இன்றைக்கி நம்ம விண்வெளியில் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து ககன்யான்னு ஒரு கோள் தயாராகிட்டு இருக்கு சூரியனுக்கு போகிறதுக்கு. இந்த விண்வெளியினுடைய ஒரு அசுர பாய்ச்சலுக்கு ஒரு பெரிய அடித்தளம் விட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பி நாராயணன் சொல்லக்கூடிய இந்த சயின்டிஸ்ட் தான். அவர் இங்கேருந்து அவருக்கு வந்து நாசாவினுடைய ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, ஃபெலோஷிப் கிடைக்குது. அதனால் அவர் இங்கேருந்து அங்கே போகிறாரு, அங்கே படிக்கிறாரு, அங்கே அறிவை நிறைய வளர்த்துக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவருடைய குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இந்திய அணுசக்தி துறையினுடைய தந்தை அப்படின்னு நம்ம வர்ணிக்கக்கூடிய இந்தியாவினுடைய விண்வெளிக்கெல்லாம் மிகவும் பாடுபட்ட நம்முடைய மதிப்பிற்குரிய விக்ரம் சாராபாய் அவர்கள். அந்த விக்ரம் சாராபாய் தான் அவருடைய குரு. அப்போது அவர் விக்ரம் சாராபாய் சொல்கிறாரு, நீ வேண்டாம், அடுத்த விமானத்தில் நீ கிளம்பி இந்தியாவுக்கு வா அப்படிங்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு அவரை வந்து வெளிநாடுகள் வந்து தங்க நாட்டில் தக்க வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா அந்த விக்ரம் சாராபாய்க்கு வந்து நம்பி நாராயணனுடைய அறிவை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறார், வியக்கிறார். இவ்வளவு திறமைசாலி அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வியந்து போகிறார் ஃபுல்லாக. அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த திரவ என்ஜினை பயன்படுத்துகிறாங்க. அதாவது 600 கிலோ எடை உள்ள ஒரு திரவ என்ஜினை வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது LB 006 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் பொருத்தி இஸ்ரோ வந்து வானத்துக்கு வந்து அதை வந்து அனுப்புகிறாங்க. ஒரு மாபெரும் வெற்றியை வந்து அது பதிவு செய்து, திட எரிபொருளை விட திரவ எரிபொருள் தான் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அன்னைக்கே கணித்து சொன்னவர் தான் நம்முடைய நம்பி நாராயணன் அவர்கள். திட எரிபொருள் வந்து ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும், ஆனால் திரவ எரிபொருள் எத்தனை முறை வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம். திட எரிபொருளை விட திரவ எரிபொருளுடைய சக்தியும் வந்து இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த ரெண்டினுடைய வேறுபாட்டை அன்னைக்கே அவர் வந்து கணித்து இந்த திரவ எரிபொருளுடைய முக்கியத்துவத்தை அவர் தான் வந்து உணர்த்துறார். அப்படி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பல 1000 கிலோ எடையுள்ள பொருட்களை சுமந்து கொண்டு பல 1000 கிலோமீட்டர் வேகத்தில் இன்றைக்கி ராக்கெட் பயணப்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரவ எரிபொருள். அதில் தான் இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அப்துல் கலாம்லேருந்து அவர் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங்லேருந்து எல்லா பெரிய பெரிய அறிஞர்களோட தொடர்புடைய ஒரு மனிதர், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறவர் நம்முடைய நம்பிராஜன் அவர்கள். உண்மையிலே அவருக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி நம்பிக்கையான ஒரு மனிதர் தான் அப்படிங்கிறத காலம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.